வெல்கம் பேக் டு மை சேனல் மீன்ஸ் வாஸ் ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ் எவ்ரி அதோட இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மா கறி தான் செய்ய போகிறோம். இந்த ராஜ்மா பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் நார்த் இந்தியன் டிஷ்ஷாக. பட் இந்த டிஷ்ஷை நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல், அதாவது வில்லேஜ் ஸ்டைலில் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் பார்க்கணும்னு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ராஜ்மாவை வந்து நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சது அடுத்த நாள் வந்து ஒரு 2-3 விசில் இப்படின்னு விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மல்லி ஆட் பண்ணிக்கோம். மல்லி நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க, லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதாவது அந்த ஸ்மெல் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எடுத்து சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகு, அதாவது பெப்பர், சீரகம், கடலைப்பருப்பு, அரிசி, கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நீங்கள் வறுக்கணும். கூடவே கொஞ்சம் 4-5 வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணணும், அதாவது இந்த வாசம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரே தட்டில் ஆட் பண்ணி நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை வந்து நல்லா ஒரு நைஸான பவுடராக அரைச்சிருங்க. திரியாக இல்லாத மாதிரி பார்த்துட்டு அரைச்சிட்டு அதையும் காய வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் காய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கான மெயின் டேஸ்டி கொடுக்குற ஃப்ளேவர்ஃபுல் திங். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டினதை ஆட் பண்ணிக்க. கூடவே தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் தக்காளி வேகிறதுக்காக இந்த உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சர், அதாவது ரெண்டும் வெங்காயமும் தக்காளியும் கலந்து வர இந்த டைமில் நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதாவது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி விடணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சமாக இந்த இடத்துல கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த ராஜ்மாவை நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 விசில் விட்டுருந்தேன். அதே உங்களுக்கு கொஞ்சம் வேகாதமாக இருந்தனால இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேக வைக்கிற டைமிங்கை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ராஜ்மா கூடவே நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 15-20 நிமிஷம் கூட நீங்கள் வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ராஜ்மாயும் உருளைக்கிழங்கையும் வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியான வில்லேஜ் ஸ்டைலில் ராஜ்மா கறி எப்படி செய்யணுங்கிற வீடியோ தான் நான் இங்கே உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாத நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு கிடைக்கும். See you, bye. Stay tuned for more.